தமிழக வரலாறு. தற்கால இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மண்டலம் வரலாற்று காலத்துக்கு முன்பு முதல் மக்கள் வாழும் உறைவிடமாக தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. தமிழ்நாட்டின் வரலாறும் தமிழ் மக்களின் நாகரிகமும் உலகின் மிக பழமையானவையாகும். முந்தைய பழங்கற்காலம் முதல் தற்காலம் வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு முழுவதிலும் இந்த பகுதியானது பல்வேறு புற கலாச்சாரங்களுடன் ஒருங்கிணைந்து இருந்து வந்துள்ளது. வரலாற்றில் ஒப்பீட்டளவில் குறுகிய கால பகுதிகளை தவிர்த்து பிற காலகட்டங்களில் தமிழ்நாடு பகுதி புற ஆக்கிரமிப்புகள் ஏதுமின்றி சுதந்திரமாக இருந்து வந்துள்ளது. சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் பல்லவ பேரரசுகளே 4 பண்டைய பூர்வீக தமிழ் பேரரசுகளாக இருந்தன. இவர்கள் தனித்தன்மை வாய்ந்த கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றை கொண்டு இந்த பகுதியை ஆட்சி செய்தனர். இதனால் உலகில் அழியாமல் வழக்கத்தில் இருந்த சில பழமையான இலக்கியங்களின் வளர்ச்சி சாத்தியமானது. இவர்கள் ரோம பேரரசுடன் அதிகப்படியான கடல்வழி வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தனர். இப்பகுதியின் தலைமைக்காக இந்த 3 வம்சத்தை சேர்ந்தவர்களும் ஒருவருக்கொருவர் தொடர்ச்சியாக போரிட்டுக் கொண்டனர். 3 பேரரசர்களும் பாரம்பரியமாக ஆட்சி செய்து வந்த இந்த பகுதியை 3ஆம் நூற்றாண்டில் நுழைந்த களப்பிரர்கள் விரட்டியதால் இப்பகுதியினுடைய பாரம்பரிய ஆட்சி வடிவம் மாறியது. பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் மீட்டெழுந்து களப்பிரர் ஆதிக்கத்தை முறியடித்து தங்களின் பாரம்பரிய பேரரசுகளை மீண்டும் நிலைநாட்டினர். வீழ்ந்திருந்த சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடித்து தங்களது பெரும் சக்தியாக எழுச்சியடைந்து கிட்டத்தட்ட தெற்கு தீபகற்ப பகுதி முழுவதும் தங்கள் பேரரசை விரிவுபடுத்தினர். வங்காள விரிகுடா பகுதியில் சோழ பேரரசு சுமார் 3,60,000 கிலோமீட்டர் சதுரடி அளவிற்கு பரவியிருந்தது.